டவோனா என்ன? டவோ இஸ் ஈக்குவல் டூ லைஃப் எனர்ஜி. அதாவது இது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. பட் இது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. அதாவது ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஐ மீன் லிட்டரல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டவ்வால தான் மேடா இருக்கு. ஐ மீன் இது ஏகப்பட்ட அனிமல்ஸ்ல டிஃபரெண்ட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கியூன்னு சொல்லியிருப்பாங்க. நருட்டோல சக்ரா, ஜிஜிகேல கர்ஸ்டனிச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பவர் ஸ்கேல் இருக்கும். அதாவது ஒரு பவர் எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். ஸோ அதுபோல தான் பார்த்தீங்கன்னா, இந்த டவ்வுமே பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்பேட் பேஸ்ட் எபிலிட்டியா இல்லாம, இது ஒரு மாரி ஸ்பிரிச்சுவல் பிலாசபி அந்த சைட பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது மோஸ்ட்லி அந்த டாவோயிஸ்ட், புத்திஸ்ட் அந்த பிரின்சிபல்ஸ பேஸ் பண்ணி இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டவோ இஸ் ஈக்குவல் டூ யுவர் லைஃப் எனர்ஜி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டவோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூம் ஆயிட்டே இருக்கும். ஐ மீன் நீங்க என்ன செஞ்சாலுமே இது கன்சியூம் ஆயிருக்கும். அதாவது சிரிக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, பேசுறதுன்னு சொல்லிட்டு நீங்க செய்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டவோன்றது கன்சியூம் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி தான் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணும்போது, அதுக்கேத்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டவோலேருந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால தான் யூசர்ஸ் வந்து அதிகப்படியான டவோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் எனர்ஜி ட்ரெயின் ஆயி கடைசியா டெத் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பவர் சிஸ்டத்தையும் கொஞ்சம் டேஞ்சரா காட்டுறதும் கூட.